200 மார்க் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவன் 500 மார்க் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? 500 மார்க் வாங்கினவனுக்கு டாக்டர் போக முடியாது. 1 வருஷம் படிக்கணும். அப்போ இந்த தேர்வு முறை தப்பு, தேர்வு முறை நடத்துறது தப்பு. இதைத்தான் நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வெறும் வினாத்தாள் கசிவுக்கான போராட்டம், பல போராட்டத்தின் ஒரு வெளிப்பாடு. இங்கே அமைச்சர்கள் திரையரங்கில் அமர்ந்திருக்காங்க. விஜய் முதலமைச்சரும் திரையரங்கம் அவரோட படத்தை பார்க்க போயிட்டாரு அப்படின்ற ஒரு சூழல்லாம் நிலவு. உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படத்தை பார்த்துட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்லாம் அழுத காட்சியெல்லாம் பார்க்கலையா? இன்னும் நடக்காத விஷயம் நடந்தது மாதிரி ஐயோ அமைச்சர் படம் பார்க்குற அமைச்சர். காவல்துறை இன்னும் விஜயோட கட்டுப்பாட்டில் வரல. திமுக பக்கமே இருக்காங்க. அந்த இடத்துல பக்கம் மாணவர்களே ஒடுக்கும் முறையில் கையாளுறாங்க. மாணவர்கள் பொருள் அரசியலாக்க மாணவர்கள் பொருள் திமுகவும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமாங்களால? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க சிஜேபி ப்ரொட்டஸ்ட் ஒரு பெரிய பூதாகரமாக இருக்குது. அதில் குறிப்பாக மாணவர்களும் பங்கேற்றிருக்காங்க. இப்போது முக்கியமாக இந்த டெல்லியில் நடக்கும் இந்த பெரிய போராட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அழுத்தத்தை கொடுக்குதா? இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் நடக்குது, லயோலா காலேஜில் நடக்குது, நியூ காலேஜில் நடக்குது, பல இடங்கள் நடக்குது, மதுரையில் சட்டக்கல்லூரியில் நடக்குது, தன்னிச்சையாக பல இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நீட்ங்கிற ஒரு தேர்வு முறையை இந்தியாவிலேயே முதல்ல எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். 2016 அவங்க கொண்டு வர்றாங்க. புதுசு ஆட்சிக்கு அந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டு வர்றாங்க. அவங்க திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்கிறாங்க. முதல்ல இது காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் நீட் கொண்டு வரலாங்கிற ஒரு ப்ரொப்போசல் இருந்துச்சு. அதில் சில விதிவிலக்கு இருந்தது. எப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்தினுடைய முடிவு தான், நீட் வேணுமா வேணாங்கிறது மாநிலத்தினுடைய முடிவு, அவங்க சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பாஜக நீட்டை கட்டாயமாக்கினாங்க. அதை எதிர்த்து அன்றைக்கி இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி 1 வருஷம் விலக்கு வாங்கினாங்க. ஏன்னா உடனே நான் நீட்டு ப்ரிப்பேர் ஆக முடியாதுங்க பிள்ளைங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கம்பல்சரியாக நீட்டு வந்துருச்சு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க. நீதிமன்றத்திலையும் அது உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த நீட்டு கொண்டு வரணுங்கிற வழக்குகள்லாம் தள்ளுபடி பெறப்பட்டு உறுதிப்படுத்திடுச்சு. நீட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறை நீட்டு தேர்வு நடக்கிறப்பையும் இந்த மாதிரியான தற்கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பல குடும்பங்கள் இதாகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த சிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு அமைப்பு, அவங்க விளையாட்டாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு பெரிய பூதகரமாக அவங்க உருவாக்கி நிற்கிறாங்க. அவங்க தெரியும், ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்விட்டு போட்டு 20 லட்சம் பேர் சேர்ந்து அப்புறம் இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் டெல்லியை இன்றைக்கி கதிகலங்க வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய நெருக்கடியை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதான் பார்க்கணும். அபிஜித் தீப்கே அப்படிங்கிற அந்த இளைஞர் ஒரு ஜேர்னலிசம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, பிஜி படிக்கிறதுக்காக பாஸ்டன் அமெரிக்கா போகிறாரு. அங்கேருந்து தான் இங்கே வர்றாரு. இங்கே அவரை பின்தொடர்ந்து ஒரு பெரிய கூட்டம் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சோனம் வாங்சூ அப்படிங்கிற ஒரு கல்வியாளர், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், அவர் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். ஏன் இந்த தடவை மட்டும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த முறை நீட் தேர்வில் நடக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பருடைய லீக் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. சாமானியமாக எல்லாரும் குறைந்தபட்சம் 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 2 லட்சம் தான் வேகன்சி இருக்குது. அந்த 20 லட்சம் மாணவர்கள் கடந்த 2 வருஷமாக படித்து எழுதுகிறாங்க. அதனால் கொஸ்டின் பேப்பர் லீக். அப்புறம் இன்னொரு முறை வைக்கிறாங்க. அந்த மாதிரி பல குழப்படிகள். அப்போ உடனே அமைச்சரை நீங்கள் நீக்க வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது அமைச்சரை நீக்க வேணுங்கிறதே வாதம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அமைச்சர் நீக்கிட்டா இன்னொரு அமைச்சரை போட்டால் இதே தர்மேந்திர பிரதான வேறொரு ஹைலி போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு அதே சித்தாந்தத்தில் உள்ள ஒருத்தர் கொண்டு இங்கே போட்டால் அதே வேலையத்தான் அவர் செய்ய போகிறாரு. அமைச்சர் மாற்றம் மட்டும் இதுக்கு தீர்வு இல்லை. நீட் விலக்கு தான் தீர்வு. நீட்டுங்கிற ஒரு தேர்வு முறையை ரத்து பண்ணுவது தான் இது விலக்கு. இதில் என்னென்னா வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் இது தனியார் கோச்சிங் சென்டர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பீகார், யூபி மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு குடிசை தொழில் மாதிரி இதை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டரு ஒரு 5000 கோடிக்கு மேலே இது ரொட்டேஷன் ஆகுது. இதில் என்ன எனக்கு பெரிய இதுன்னா, இவங்க இந்த நீட்டை கொண்டு வந்ததுக்கு முன்னாடி இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, தகுதியான மருத்துவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ தேசிய அளவில் தகுதி வாய்ந்த மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்வு பண்ணுறாங்க. இது எங்கே தகுதியான தேர்வா அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குறப்ப பல பேருக்கு தெரிஞ்சாலும் கூட உள்ள டீப்பாக விசாரிக்கிறப்ப 720 மார்க்குக்கு நீட் தேர்வு நடக்குது ஒவ்வொரு வருஷமும்.
720 மார்க் வாங்குற 720 மார்க் வாங்கினா ஃபஸ்ட் கிளாஸ்னு வச்சுங்களேன். இதில் 180லேருந்து 200 மார்க் வாங்கினா நீங்கள் பாஸ். ஒவ்வொரு வருஷமும் மாறும். 180, 200. 400 வாங்கினாலும் பாஸ், 700 மார்க் வாங்கினாலும் பாஸ். உங்களுக்கு நீட்டை வந்து எக்ஸாம் குவாலிஃபை. இந்த 600 மார்க்குக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் மேலே வாங்கினா தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் நீங்கள் படிக்க முடியும். ஒருத்தர் 200 மார்க் வாங்கியிருக்கிறாரு, அவர்கிட்ட பணம் இருக்குன்னா அவர் போய் நேராக கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிச்சுக்கலாம். அது பல பேர் டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் முதல்கொண்டு அவங்க தான் எடுக்கிறாங்க, அவங்க சேர்ந்து படிச்சுக்கலாம். இதில் எங்கே தகுதியான மாணவர்கள் வர்றாங்க, தகுதியான டாக்டர் வர்றாங்க? அப்போ இங்கே பணம் தான் தீர்மானிக்குது. 200 மார்க் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவன், 500 மார்க் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன், வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? 500 மார்க் வாங்கினவனுக்கு டாக்டர் போக முடியாது. இன்னொரு வருஷம் கேப் எடுத்து படிக்கணும். சரி, அதுதான் படித்தாலும் கூட இந்த கோச்சிங் சென்டர் 2 லட்சம்லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்க. இது ஒரு பெரிய கார்ப்பரேட் மாஃபியாஸ் பண்ணுற வேலை இது. அதாவது ஒரு கோச்சிங் சென்டருக்குள்ளே போட்டினா அது ஒரு பெரிய கதை. ஒரு கோச்சிங் சென்டர் போட்டினா ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கார் ஒருத்தர்னா, அவர் நீட் அட்மிஷன் போட்டு 50 பிள்ளைகள் சேர்த்துட்டாருன்னா, இன்னொரு கோச்சிங் சென்டர் என்ன பண்ணுவாங்க, காம்படிஷனுக்கு அங்கே வேலை பார்க்குற ரெக்ரூட்மெண்ட் டீச்சர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை விட அதிகமான சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு போயிருது. அப்போ இங்கே கோச்சிங் சென்டரில் இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆளே இருக்காது. இதுக்குள்ளே ஒரு பெரிய கார்ப்பரேட் போட்டி ஒன்று போயிட்டுருக்கு கோச்சிங் சென்டருக்குள்ளேயே. அதெல்லாம் அது நிறைய டீச்சர்ஸ் அங்கேருந்து இங்கே அதிக சம்பளம் கொடுத்துட்டு போகிறது, கடத்திட்டு போகிறது பெரிய அது ஒரு பெரிய கதை சொல்கிறாங்க. அப்போ இந்த தேர்வு முறை தப்பு, தேர்வு முறை நடத்துறது தப்பு. இதைத்தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீட் வேண்டாம் வேண்டாம், நீட்டு தேர்வு முறையே வந்து இது பின்னோக்கி கொண்டு போய் சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் மருத்துவம் படிக்க முடியுங்கிற ஒரு திட்டத்தை வளர்ச்சி தெரிச்சு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ அதை நோக்கி தான் இந்த சிஜேபி என்ன பண்ணுறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. தொடர்ந்து பார்க்குறோம். அதை தன்னிச்சையாக இளைஞர்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பேனர் போடுறாங்க, தீவிரவாதிகள் அவங்க, ஊடுருவற்காரர்கள், வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு இந்த போராட்டம் பண்ணுறாங்கன்னு எப்பயுமே பண்ணுவாங்க. என்ன பண்ணாங்க, வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய விவசாயிகளுக்கு ஒரு பிராண்ட் போட்டாங்க, காலிஸ்தான் தீவிரவாதிகள். எதிர்த்து போராடியவர்களுக்கு தீவிரவாதிகள். அந்த குத்துச்சண்டை வீரர்கள் பெண்கள் போராட்டப்போ அவங்களுக்கு ஒரு பிராண்டை பண்ணாங்க, பின்னாடி இந்த யாரை தூண்டி விடுறாங்க. அப்போ எல்லா போராட்டத்துக்கும் இவர்கள் வந்து ஒரு பேனர் ஓட்டுவாங்க. அப்போ இந்த போராட்டத்துக்கு ஓட்டுறாங்க வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கிட்டு. ஆனால் இதே அந்த போராட்ட களத்தில் அங்கே பேசக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் பேசுகிறது அவ்வளோ உணர்ச்சிபரமாக இருக்குது. சுற்றி 50 போலீஸ் நிற்கிது. ஒரு மாணவர் பேசுகிறான், என்ன அடிங்க, அடித்து கொள்ளுங்க, ஒரு தலைமுறைக்காவது கல்வி கிடைக்கட்டுங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அங்கே வேகம். இன்னொரு பேரண்ட் வந்து தன்னுடைய பையன் நீட் தேர்வில் தற்கொலை செஞ்சு கொண்ட பையனுடைய ஃபோட்டோ வச்சுட்டு கதறாரு போராட்ட களத்தில். ஒன்றுமும் அவர்கள் வந்து மனசு வராமல் இன்றைக்கி தான் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி போய் முதல் அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் ஒரு 3 கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. முதல் கோரிக்கை அப்படிங்கிறது, நீட் தேர்வில் தோல்வி அடைந்து தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கணும், இந்த தர்மேந்திர பிரதானை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 இதை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் தன்னிச்சையாக வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கண்காணிக்க போகிறோங்கிறாங்க. ஆளுகின்ற பாஜக அரசு பார்லிமெண்ட் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நடக்குது. இது எல்லாமே நிரந்தர தீர்வு கிடையாது. நீட் விலக்கு அப்படிங்கிறது தான் நிரந்தர தீர்வு. 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு மாணவனுடைய மார்க்குக்கு வேல்யூ கிடையாது. அது 6 மாதம் 1 வருஷம் படித்து அந்த கோச்சிங் சென்டரில் வர்ற மார்க்கு தான் 11ஆம் 12ஆம் வகுப்பு எடுத்துருங்கன்றேன். இல்லை, இங்கே இப்போது குறிப்பாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அவரும் இன்றைக்கி உண்ணாவிரதத்தை ரத்து முடிச்சுக்கினார். அவர்கிட்டையும் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கே ஒரு மாணவர்களுக்கும் சரி சோனம் அவர்களுக்கும் சரி ஒரு போராட்ட காலத்தில் ஒரு வேறுபாடு இருக்குது. அந்த கோரிக்கைகளில் வேறுபாடு இருக்குன்றாங்க. அது என்னென்ன வேறுபாடு? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் சோனம் வாங்சுக்கை பொறுத்த கல்வி முறையிலேயே மாற்றம் வேணுங்கிறார். அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். கல்வி முறைகளே நிறைய மாற்றம் வேணும். இவங்க வந்து புதுசாக தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க, அது அப்படி இப்படி சுற்றி குலக்கல்வியை கொண்டு வந்து நிற்க பாட்டுறாங்கிறார். அதை வந்து அவர் எதிர்க்கிறார். அப்போ அவருடைய கோரிக்கைங்கிறது நீட் விலக்கு மட்டும் கிடையாது, கல்வியில் சீர்திருத்தம் கேட்குறாரு. இவங்க வந்து அமைச்சர் மாற்றம் தான் கேட்குறாங்க. இப்போ அவங்களும் ஒருபடி மேலே போய் டிமாண்ட்ஸ் அவங்களும் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய கோரிக்கை வேறு, இவங்க கோரிக்கை வேறு. ஒட்டுமொத்தமாக வட மாநில இளைஞர்கள் மத்தியில் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம், அந்த அமைதி சூழலை கையாண்டாங்க. குறிப்பாக இந்திய அரசு என்ன செய்யுதோ அதெல்லாம் அவங்க ஆதரித்து தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு புரட்சி ஏற்படுது. அங்கே நீட் விலக்கு கேட்கல, அந்த நீட்டுக்கான அந்த தர்மேந்திர பிரதான் விலகல் மட்டும்தான் அவங்க பிரதான கோரிக்கையாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா?
இல்லை அதாவது என்னென்னா, இது வந்து வெறும் பேப்பர் கசிவுக்கு மட்டும், வினாத்தாள் கசிவுக்கு மட்டும் நடந்த போராட்டம் கிடையாது. பல போராட்டங்கள் தேங்கி 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 வந்து ஒரு நாள் வெடிச்சு சிதறும்ல, அந்த மாதிரி வெடிச்சு சிதறினது தான். கடுமையான வேலைவாய்ப்பு திண்டாட்டம், பொருளாதார திண்டாட்டம், வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து இந்த மாதிரியான கடுமையாக்கப்பட்ட விஷயம், ஊழல், லஞ்சம் எல்லாம் சேர்ந்து வச்சு அவங்களுக்கு வந்து எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வச்சு ஒரு மேட்ரு வந்தோடனே கொதிச்சு எழுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வடநாட்டில் பார்த்தா அவங்க வந்து விழிச்சுக்கிட்டாங்க. சோசியல் மீடியா காலம், சோசியல் மீடியா எல்லாரும் கையில் இருக்குது, உலக நாடுகளை பார்க்குறாங்க, அந்த நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க, பொருளாதாரத்தை பார்க்குறாங்க, வேலைவாய்ப்பு பார்க்குறாங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை யோசிக்கிறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. உலகம் இப்படி இருக்குது, நம்ம வந்து ஜாதி மதமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும், ஆனால் அங்கே வந்து வேறு ஒரு தளத்தில் உலகம் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு 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 விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைக்கு வர்றப்ப அவங்க எடுத்து இதை வந்து வெடிச்சு தர்றாங்க. இது வெறும் வினாத்தாள் கசிவுக்கான போராட்டம் இல்லை, பல போராட்டத்தின் ஒரு வெளிப்பாடு. வேலைவாய்ப்பு திண்டாட்டம், கல்வி முறையில் நடக்கக்கூடிய வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள், இது நீட்டு வினாத்தாள் மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி தேர்வில் முறைகேடு, +2 தேர்வில் சிபிஎஸ்சி +2 எழுதிய மாணவர்களுடைய பேப்பர் திருத்தியதில் முறைகேடு, பல மார்க்கு பல ஓஎஸ்எம்னு கொண்டு வந்துருக்குறாங்க, ஆன்லைன் ஸ்க்ரீனிங் மெத்தேடுன்னு. அதாவது இது வரைக்கும் பேப்பரை நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து கையில் தான் திருத்துவீங்க, நாங்கள் வேலை பொழுதை குறைக்கிறோம், நேரத்தை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து எல்லா பேப்பரையும் நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தை இருந்தே நாங்கள் வந்து திருத்த போகிறோன்றாங்க. இது எத்தனை வேலை இது? பேப்பரை கொடுத்தா நீங்கள் திருத்திட்டு போகிறீங்க. இல்லை இப்போ ஏற்கனவே அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலாம் இப்படி போதான், அப்படி போய் அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள், மார்க்கை சரியாக போட முடியாமல், சரியாக திருத்த முடியாமல், அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள். அப்போ 12ஆம் வகுப்பு 11 10 11 12 படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்களுடைய கல்வியை மார்க்லேயும் கை வச்சாங்க, அதுவும் ஒரு குழப்பம். நீட் வினாத்தாளுவில் குழப்பம், இப்படி பல குழப்பங்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம், பொருளாதார பிரச்சனை, நாடு நம்மளை வந்து பின்தங்கி இருக்குங்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அது எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டமாக இன்றைக்கி வெடிச்சு நிற்கிது டெல்லியில். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம் தமிழ்நாட்டை நோக்கி நகரும்போது இது என்ன அரசியல் மாற்றம் ஏற்படுவது? இங்கே அரசியல் ஒரு கேள்விகள் இருக்குது. விஜய் குரல் கொடுக்கல, நீட்டுக்கு எதிராக விஜய் குரல் கொடுக்கல, பாஜகவை இணங்கி போகிறாரு, தமிழ்நாட்டில் நடக்கும் அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு விஜய் ஆதரவு கொடுக்கல, காவல்துறையவே அடக்குமுறையெல்லாம் கையாளுறாங்க, இதெல்லாம் ஒரு விமர்சனம் வருது. கண்டிப்பாக விமர்சனம் வரதான் செய்யும். ஏன்னா ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் சேர்ந்து பாரம்பரியமாக இருந்த பல கட்சிகளை வீழ்த்தி புதுசாக ஒருத்தர் ஆட்சியில் உருவாக்கி உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அவர் மீது நிறைய எதிர்பார்ப்புகள், நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, நம்மளுடைய பிரதிநிதியாக தான் அவர் இருக்கிறாரு, இப்போ நம்மளுடைய பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுப்பார், நம்மளோடு இருப்பார்னு நம்புகிறாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அரசு நிலைப்பாடு வேறு, ஒரு கட்சி நிலைப்பாடு வேறு. இன்றைக்கி வந்து அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை நீங்கள் நேரடியாக அவங்க கூட களத்தில் நிற்க முடியாது. ஒரு கவர்மெண்ட்டாக இருக்க, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும். இன்னும் விஜய் அவர்கள் இன்னும் நடிகராக இருக்கிறாரா? ஒரு முதலமைச்சராக இருக்காரு, அந்த இடத்துல அந்த சீட்டில் உட்காந்துட்டு அவர் மாறலையா? இன்னும் நடிகராகவே இருக்காரா? ஏன்னா நேற்று பல இடத்துல போராட்டம் நடக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டெல்லாம் வரப்போகுது, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இங்கே அமைச்சர்கள் வந்து திரையரங்கில் அமர்ந்திருக்காங்க. விஜய் முதலமைச்சரும் திரையரங்கம் அவரோட படத்தை பார்க்க போயிட்டாரு, இப்படின்ற ஒரு சூழல்லாம் நிலவுது. அவர் ஒரு சினிமா நடிகர், 30 வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய கடைசி படம் இனி அவரை தேட்டரில் பார்க்க முடியாது. இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை, ஜனவரி மாதம் வர வேண்டிய பிரச்சனை பல தடைகளை தாண்டி வந்திருக்கு. அப்போ அதை வந்து ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி அவங்க 30 வருஷம் தேட்டரில் பார்த்து கொண்டாடியவர்கள் ஒரு இது கடைசி படமாக பார்க்குறோம் அப்படின்னு போய் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, எம்ஜிஆர், கலைஞர் எல்லா காலத்துலையும் நடந்திருக்கு. ஏன் இதே போன ஆட்சி காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்லாம் அழுத காட்சியெல்லாம் பார்க்கலையா? இன்னமும் நடக்காத விஷயம் ஒன்று நடந்தது மாதிரி, ஐயோ அமைச்சர் படம் பார்க்குற அமைச்சர், என் கலைஞர் எல்லா படமும் ரெகுலராக நல்ல படமாக தான் பார்ப்பார், அமைச்சரவை சகாக்களோட படம் பார்ப்பார். ஏன் எம்ஜிஆர் சினிமாக்காரர் தான், அண்ணா சினிமா துறையில் இருந்தவர் தான், எல்லாருமே சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சர் படம் பார்த்தது இல்லையா? முதலமைச்சர் படம் பார்த்தது இல்லையா? ஏன் போன ஆட்சி காலத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கப்போ அன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் வந்து கூலி படம் பார்க்கலையா? இது படம் பார்க்குறது மட்டும் ஒரு பெரிய ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்து வர போகிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயமா? அமைச்சர் படம் பார்க்கலாமா, முதலமைச்சர் படம் பார்க்கணும்? ஆல்ரெடி பார்த்துருக்காங்களே. அவர் போன 6 மாதம் முன்னாடி வரைக்கும் நடிகர் தானே அவர் நடித்த கடைசி படத்தை அவர் பார்க்க வேணாமா? இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றம் மாதிரி இங்கே ரைட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு
இது ஏதாவது தவறு இருக்குமா எனக்கு தெரியல. அவர் ஒரு நடிகர், 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. இல்லை, தன்னை எம்ஜிஆராக பார்க்கும் விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் 1997 ஒரு கடைசி படம் வரும்போது யாரும் எல்லா அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டார், யாரும் திரையரங்குக்கு போகக்கூடாது, அதுக்கு முதலமைச்சர் என்ற அந்த டைட்டில் கார்டும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். ஏன் அதை விஜய் ஃபாலோ அவர் எம்ஜிஆர், ஒரு அவர் எம்ஜிஆர், இவர் விஜய். 1977 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு முதலில் வந்த படம் மீனவ நண்பன், ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்துக்கு இந்த மாதிரி பெரும் கூட்டம் சேர்ந்துருக்கு அன்னைக்கு. அப்போ எம்ஜிஆர் வந்து போலீஸ்க்கு ஒரு துறையை போட்டாராம், கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு தடியடி நடத்திடாதீங்க, தடிகளை வந்து கீழே அடிங்க, ரத்தியை வந்து கீழே அடிங்க, அவங்க மேலே அடிச்சிடாதீங்க கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கப்பே ஒரு படம் நடிச்சார் தெரியுமா உங்களுக்கு, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். என்னுடைய தேவைகளுக்கு பணம் வேணும், அதுக்கு நடிக்க போகிறேன், அது மட்டும் இல்லை என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு சினிமா ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்னு எம்ஜிஆர் முதலமைச்சராக போனார். ஏன் கலைஞர் முதலமைச்சராக கதைவாசனம் எழுதியிருக்கிறாரு. இது என்னமோ புதுசாக உலகத்தே நடக்காத மாதிரி ஐயோ ஐயம்மான்னு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு கதை கிடையாது. எல்லாருக்கும் முன்னுதாரணமாக நடந்திருக்கேன் நிறையா. எம்ஜிஆர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கப்போ கடைசி காலம் வரை இந்த படங்களுக்கு கதைவாசனம் எழுதியிருந்தார். தெற்கு தீப்புன்னு சீரியல் எழுதினார், ராமானுஜம்னு சீரியல் பண்ணார், பெண் சிங்கம்னு படம் எழுதினார், ஒளி நோசின்னு படத்துக்கு கதைவாசனம் எழுதினார். முதலமைச்சராக இருக்கப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தார். அப்போ ஒரு முதலமைச்சருக்கு இது ஒரு அழகா அப்படின்னு கேட்கலாமா? அதுதான், இங்கே போராட்ட களத்தில் இருக்கிற மாணவர்கள் மீது தடியடி லட்டி சார்ஜ் நடக்குது. இங்கே திரையரங்கில் அந்த களத்தில் இறங்கி ஒரு ஒழுங்கினம் இல்லாத அங்கே நடக்கிறாங்க, அங்கே லட்டி சார்ஜ் நடக்கலை, போலீஸாரில் அவங்களுக்கு காவல் கொடுக்குறாங்க. இந்த ஒப்பீடு தான் மக்கள் மத்தியில் பேசுவாங்க. அதாவது லத்தி சார்ஜ் எங்கேயும் நடக்கலை. ஒரு சில இடங்களில் சில காவல்துறை அதிகாரிகள் மாணவர்கள் மீது கை வச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி எல்லா இடங்கள்லையும் சுமூகமான போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் போகிறீங்க, நானும் போகிறோம், பார்க்குறோம். எங்கே போராட்டத்தில் அத்தியாவசியம் நடக்குதா? ஒரு சில இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் சில பேர் நடந்துருக்கிறாங்க. அது கண்டிக்கத்தக்க விஷயம். முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போய் அவர்களை வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அதுதான், இது போல விஷயத்தில் திமுகவோட ஊடுருவல் இருக்குது. காவல்துறை இன்னும் விஜயோட கட்டுப்பாட்டில் வரலை, திமுக பக்கமே இருக்காங்க. அந்த இடத்துல மாணவர்களே ஒடுக்குமுறையில் கையாளுறாங்க. மாணவர்கள் போர்வையில் அரசியலாக்கப்படும். மாணவர்கள் போர்வையிலும் திமுகவும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமாங்களால? இல்லைன்னு சொல்ல முடியுமா? மாணவர் போர்வையிலே திமுக ஆட்களும் உட்கார்றாங்க ஓடியில். பல ஆட்கள் அங்கே தெரிஞ்ச முகமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? திமுக அந்த மாதிரி அரசியல் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இந்த ஏதாவது ஒரு கேம் ஆடுறதில் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க, வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வந்து ஜாதி மதம் மொழி பார்க்காம ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் ஏதாவது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சேர்ந்துருக்குறாங்க. தயவுசெய்து எல்லா அரசியல் கட்சியிலும் விளைவிக்குங்க, அவங்க போராட்டம் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. நீங்கள் உள்ளே போய் உட்காந்து உங்கள் அரசியல் ஆசையை, உங்கள் அரசியல் அறிப்பை வந்து தீர்த்துக்கிறாங்க. இது ஒரு கேவலமான அரசியல். அது எல்லா கட்சியும் சொல்கிறேன். அவன் வந்து ஜாதி மதம் அரசியல் தாண்டி உட்காந்துருக்கிறான். எல்லா கட்சிக்குமே நம்ம சொல்கிற விஷயம், உங்களுடைய அரசியல் ஆசையை போய் அங்கே உட்காந்து நீங்கள் வந்து கெயினாக வந்து இது பண்ணணுன்றதுக்காக அங்கே போய் உட்காராதீங்க. அவன் தன்னிச்சையாக வந்து நிற்கிறான், சாப்பிடாம கொள்ளாமல் வந்து நிற்கிறான். சொகுசான ஏசிவி ரூமில் படுத்து கிடந்த பசங்க அன்றைக்கி வந்து வெளியில் படுத்து கிடக்கானுங்க. அவனுக்குன்னா என்ன அவனுக்கு வந்திருக்கு? ஒரு தலைமுறைக்கான கல்வி இங்கே மறுக்கப்படுதுன்றான். நியாயமான கல்வி போய் சேர மாட்டேங்குதுங்கிறான். அதை வந்து நீங்கள் அரசியலாக்குறதுக்கு உங்கள் கட்சி நிர்வாகி 4 பேரை உட்கார வச்சு சர்ச்சைக்கு ஆதரவாக 4 சேனலாக வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அதை வந்து அப்படி வந்து 4-5 பேர் தூது பாடக்கூடிய கவிஞர்களை சில வச்சுட்டு ரைட்டப் போட்டுக்கிட்டு இப்படியே பேசி தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உட்கார போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு கேவலமான அரசியல். இதில் போய் உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜனநாயகத்துக்கு ஒரு கேடு, ஜனநாயகன் படம் ஒரு கேடா? ரைட்டப்பு இதெல்லாம் யாரு சாமானியம் எழுதுறானா? சரி, இப்போ இந்த திரை இயக்குநர்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க நேற்று, அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு சமூக அக்கறை, சமூக பார்வை இருக்கும்ல. ரஞ்சித் தலைமையில் அவர் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு. அவருடைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு, மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்காரு, மாநில அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி திமுக பின்பலம் இருக்குது, போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்படி எதை பார்க்க இதே ரஞ்சித் தான் போன திமுக ஆட்சியும் விமர்சனம் பண்ணார். ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக செய்கிறார். அவர் யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னார்னா, போன ஆட்சியில் வந்து திமுக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடல அமீர் இதுவரை கடந்த 5 ஆண்டுகளில் இது மாதிரி போராட்ட களத்தில் பார்க்கல. இது முதல் முறையாக கலந்துருக்கிறாரு, போராட்ட களத்தில் கலந்துருக்கிறாரு. இப்போ 2 மத்திய அரசையும் மாநில அரசையுமே விமர்சனம் பண்ணுறாரு. மாணவர்கள் மீது கை வைக்காதுங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையும். உலக நாடுகளுடைய சட்டமே என்னென்னா, ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய மாணவர்களை கை வைக்கக்கூடாது. அதை மீறி டெல்லியில் நடந்திருக்க அக்கிரமம்லாம் பெரிய அக்கிரமம். மஃப்டியில் வந்து அடிச்சிருக்கிறாங்க, உருட்டுக்கட்டையை கொண்டு அடிச்சிருக்கிறாங்க, நிறைய அங்கே
வரக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது தவறான விஷயம் தான். இங்கேயும் அதே போல தான். டெல்லியில் காவல்துறை எப்படி நடந்துக்குதோ அடக்குமுறை, நேம் பிளேட் இல்லை, அந்த பேராமிலிட்டரிக்கு எல்லாம் பேட்ச் இல்லை, கேட்டால் ப்ரைவேட் போலீஸ் அப்படின்றாங்க. அந்த சூழல் தான் இங்கே தமிழ்நாட்டு போலீஸுக்கும். நேற்று அந்த கல்லூரிக்குள் பூந்து அடித்த அடிலாம் யாருக்குமே நேம் பிளேட் இல்லை. எல்லாம் அது இல்லை. தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்கள்ல அது நடந்திருக்கு. அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அமைதியான போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். முக்கிய நன்றி.